கானா ஃபெஸ்டிவல். ஓகே ஸ்ரீ, அடுத்து வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒன்ல யார் பாட போறா? யார் பாட போறா சொல்லுங்க. ஹரி அவங்க தான் வந்து பாட போறாங்க. ஹரி. ஓகே ஹரி, சொல்லு ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்க. ஓகே. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க? நான் லவ் சாங் தான் ப்ரோ பாட போறேன். சரி ஓகே, பாடிடலாமா? கண்டிப்பா. நாங்கள் இங்கே இருக்கணுமா இல்லை போகணுமா? எது இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இருந்தாலும் பாடுவேன், இல்லைனாலும் பாடுவேன். சரி, நம்மள மதிக்கவே இல்லை. இருக்கும் போதா யாரை பார்த்து பாடணும்? நான் போகிறேன், நீயே பாடிக்க போகிறேன். கண்ணால கவுத்து தேடி என்ன ஓ பின்னால பின்னால பித்து பொடிச்சு நின்ன ஐயோ அழகு இருக்கோ ரொம்ப தரமா நீ கிடைச்சா போதோ நிரந்தரமா தேடி வரமா நான் கண்ணால கவுத்து தேடி என்ன ஓ பின்னால பின்னால பித்து பொடிச்சு நின்ன. கண்ணால வலைய வீசி காதல் பாச பேசி உன்னை கட்டி பிடிக்கவா முத்தம் ஒண்ணு கொடுக்கவா கண்ணால வலைய வீசி காதல் பாச பேசி உன்னை கட்டி பிடிக்கவா முத்தம் ஒண்ணு கொடுக்கவா கூலி வேலை செஞ்சு குழந்தையா உன்னை கொஞ்சி கதை ஒண்ணு சொல்லவா கண்ணத்தன்ன கிள்ளவா வயசு ஏறி போனாலோ வரிசம் மாறி போனாலோ அடி மனைவியா வந்தா போதும் மனசார வேணா ஏதோ நீதானே என்னோட கண்மணியே அடி போமாட்ட உன்னை விட்டு சொல்லுற நெஞ்ச தொட்டு ராட்சசியே உன்னோட ஞாபகமே கண்ணால கவுத்து தேடி என்ன பின்னால பின்னால பித்து பொடிச்சு நின்ன. தம்பி பாடும்போது பாத்தியா? பார்த்தேன். நம்ம கேமராமேனை சைட் அடிச்சுக்கிட்டே பாடுறாரு. நான் சொன்னல முத்து ஒரு மார்க்கமா இருக்கா அப்படின்ட்டு. நான் மார்க்கமா இல்ல, அவன் கேமராமேனை பார்த்தா பாடிடுறான். அவன் கேமராமேனா சபேசனாவான்னு தெரியல, அவன் பார்த்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க. கேமராமேன் இல்ல, கேமரா வந்துட்டு தன்னோட காதலியா ஃபீல் பண்ணி அப்படி பாடி. அப்படிலாம் இல்ல ப்ரோ, சபேசனாவை தான் பார்த்து பாடுறேன். அப்படியும் இல்ல, கேமராமேன் பார்த்து யாரையோ நினைச்சிட்டு பாடி இருக்காரு. யார் நினைச்சிருக்கோம்? நான் யாரையும் நினைச்சுன்னு பாடல, என்ன நினைச்சு நானே பாடினேன். செல்ஃப் லவ் வேற ஒன்றும் கிடையாது. சரி ஓகே ரவியப்பா. ரொம்ப ஒரு டப்பான சாங் இந்த பாட்டு. இப்போ முதலுக்கு ஒரு இடம் கீழே போன்னு சொன்னால் செகண்ட் சரணத்தில் ஐபிச்சியில் போய் பாடணும். அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சி பாடின பிற உள்ள வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. நல்லா பாடின. நன்றி. ஹரி சொல்லுங்கண்ணா. பாடும்போது கொஞ்சம் சரி, ஏன்னா நீ உம்முன்னு நல்லா பாடுற, சிரிச்சினே பாடினா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு கவனத்தில் பாடுற மாதிரி இருக்குது. சரிங்கண்ணா. சூப்பராக பாடினேன். அப்போ நோட் பண்ணி நாங்கள் 2 பேரும் பேசினே இருந்தோம். அந்த லேண்டிங் நோட்டு மட்டும்தான், லாஸ்ட்டு மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன இடம். இன்னும் அதை கெஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி பாடினா நல்லாயிருக்கும். மற்றபடி சூப்பராக பாடிட்டேன். ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. சரணம் வந்து ரொம்ப லோவில் போவோம், பேஸில் வரும், அதுக்கப்புறம் ஐ போவோம். ஆனால் அசால்ட்டாக பாடுற, அதான் உயிரை குத்து பாடுவோம் நாங்கள் மத்தியா. தேங்க்ஸ்ண்ணா. வெற்றி, வாழ்த்துக்கள். ஹரி சூப்பராக பாடினேன். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப ரசித்து பாடின பாட்டை. நல்ல டான்ஸ் அப்படியே ஸ்டெப் அப்படியே போட்டுன்னு. இரு கவுத்துட்டேன்றதுக்கு ஒரு ஸ்டெப் போட்டிங்களா போடுங்க.
கவுத்து தேடி கரெக்டாக தான் இருக்குது ஸ்டேஜ். ஸோ ஓகே, சூப்பராக பாடினேன். இன்னொரு நாட்கள் இன்னும் நல்லா சூப்பராக பாடு. ஓகேண்ணா. ஓகே ஆனால் மார்க்ஸ் 10. தேங்க்ஸ்ப்பா. 9. தேங்க்ஸ்ண்ணா. 9. தேங்க்யூண்ணா. ஓகே. ரெண்டு வாட்டி வந்தோடனே தொடர்ந்து வந்தோடனே மனப்பாடம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து அகில் தான் இன்ட்ரோ சாங் வந்து பாட போறாங்க. அகில். ஏகான பாட்டு இனிக்கும் நல்ல கருத்தை தாண்ட இருக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன குழந்தைக்கு தான் பிடிக்கும். புது புது வார்த்தைய போட்டு எழுதி பாடுவோம் பாட்டு. பாடுவப்பா நாங்க ராகமா பண்ணாதீங்க எங்களை கேலியா. நாங்க பாரு பாட்டு நல்லா இருக்கும் பிடிக்கையப்பா எல்லோருக்கும். கானா பாட்டு இனிக்கும் நல்ல கருத்தை தாண்ட இருக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன குழந்தைக்கு தான் பிடிக்கும். ஏகான வந்தா ஓடுவோம், பாய விரிச்சு போடுவோம், மைக்கெல்லாம மட்ட கான பாடுவோம். ஏகான வந்தா ஓடுவோம், பாய விரிச்சு போடுவோம், மைக்கெல்லாம மட்ட கான பாடுவோம். கண்மொழி போனைட்டுக்கு பாட போவ சைட்டுக்கு. காலையில தான் வருவோம் எங்க வீட்டுக்கு. சாவுல தான் பாடி பொழைப்ப நடத்துறோம். காலையில தான் வந்து வீட்டுல படுக்கிறோம். சாவுல தான் பாடி பொழைப்ப நடத்துறோம். காலையில தான் வந்து வீட்டுல படுக்கிறோம். கானா பாட்டு பாடுறதுல என்ன கேவலம். எங்க தொழிலுக்கு தான் மரியாதை தரணும் நீங்களும். கானா பாட்டு பாடுறதுல என்ன கேவலம். எங்க தொழிலுக்கு தான் மரியாதை தரணும் நீங்களும். கானா பாட்டு இன்னைக்கும் நல்ல கருத்தை தாண்ட இருக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன குழந்தைக்கு தான் பிடிக்கும். சூப்பரா பண்ணீங்க. எப்படி பண்ணீங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்றோமா? ரவி அப்பா. இவர் பாடின பாட்டை விட ஒரு பாடகர் ஒரு கச்சேரியை பிடிச்சிட்டு அந்த கச்சேரிக்கு போனால் எவ்வளோ அவதிப்படுறாங்கன்றத அந்த பாட்டில் இவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். உண்மையிலே ரொம்ப சூப்பரான வார்த்தைங்கப்பா. இந்த பாட்டு யார் எழுதுந்து? கமல்நாதாப்பா. அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஏன்னா ஒரு பாடகர் வந்து நைட்டில் கச்சேரிக்கு போயிட்டு அங்கே போய் அவன் கஷ்டப்பட்டு பாடுறான். அந்த நேரத்தில் அவன் பேமெண்ட்டு கொடுக்கலன்னா வயிறு எரியும். இது எல்லாத்தையும் அதாவது பேசுகிற மாதிரியே சொல்கிற பாட்டை ரொம்ப சூப்பராக இருந்த அருமையான பாட்டுப்பா. நன்றி நன்றி. சரண்ண்ணா. அகில் வேற லெவல். நான் நினச்சேன் உன்னை அந்த ப்ரொமோ இதில் உண்மையிலேயே அந்த வார்த்தைகள் நீ பாடுறதுக்கும் அதுக்கும் வார்த்தைகள் சூப்பராக. சுதி பயங்கரமாக சூப்பராக நிற்கிது இப்போ உனக்கு. ஓகேவா? பல்லவி மட்டும் என்ன சரணத்தில் தன்னா கானா பாட்டு பாடுறதுல என்ன கேவலம். எங்க தொழிலுக்கு தான் மரியாதை தரணும் நீங்களும். தொழில் இல்லை தொழில். தொழில். ஆமாம், அது மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம கானா தொழில் அக்கில் வருதுல்ல, நீ அக்கில் மாதிரி தொழில் அப்படின்ற வருது. தொழில் எழில் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதனால வந்து சூப்பராக எழுதியிருக்காரு. அப்போ தானே இதனை கமலப்பா தெரிஞ்சு அந்த வார்த்தை விட்டுலாம். அவருடைய எதிரை முனை எனக்கு தெரியும். எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். என்ன இது கேவலம், கானா பாட்டை கேட்கணும் நீங்களும் அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். நீ அங்கே பாடும்போதே நான் இங்கே கமெண்ட் சொல்லிட்டேன், இது இந்த பாட்டு எது வந்து கமலப்பாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி.
அப்பாங்க ஜெம்ஸ்டிக்கு சார்பாக வாழ்த்துக்கள். உனக்கும் பயங்கரமாக ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்ட்லாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன மஜா தான். நீ நீ இந்த கோடு போட்டாச்சு, நீ ரோடு போட வேண்டியதான். அச்சு கழுத்து. வாழ்த்துக்கள். சபேஸ்னா பாட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்ல ராகமாக பாடியிருந்தேன். நெக்ஸ்ட் போக போக இன்னும் சூப்பராக பெட்டராக பாடு. ஆல் தி பெஸ்ட். அப்படியே மார்க் சொல்லிடுங்களா? 10. தேங்க்ஸ்ண்ணா. ரவி அப்பா 10. தேங்க்ஸ் 10. தேங்க்ஸ் தேங்க்ஸ். 30 மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. இதே மாதிரி வந்துட்டு எல்லா ரவுண்ட்லயும் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? கண்டிப்பா சார். தேங்க்யூ. அடுத்து வந்து யார் பாட போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ். அவர் தான் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டில் வந்து பாட போறாரு. நல்லதை நினைத்து விடு மனிதா, நல்லதை நினைத்து விடு, நரம்பில்லா நாக்கு நால்வகை பேசும், எலும்பில்லா நாக்கு எதையும் பேசும், நல்லதை நினைத்து விடு மனிதானி, நல்லதை நினைத்து விடு, நல்லதை நினைத்து விடு மனிதா, நல்லதை நினைத்து விடு, நல்லதை நினைத்து விடு மனிதா, நல்லதை நினைத்து விடு, நரம்பில்லா நாக்கு நால்வகை பேசும், எலும்பில்லா நாக்கு எதையும் பேசும், நல்லதை நினைத்து விடு மனிதானி, நல்லதை நினைத்து விடு, நல்லதை நினைத்து விடு. ஆயிரம் தொல்லைகள் உனை சூழும் பொழுது படைத்திட்ட ஆண்டவனை மறந்து விடாதே, ஆயிரம் தொல்லைகள் உனை சூழும் பொழுது படைத்திட்ட ஆண்டவனை மறந்து விடாதே, அற்ப சந்தோஷம் 5-6 நிமிடம், அற்ப சந்தோஷம் 5-6 நிமிடம், அடங்கிய பின்னே ஆறடிக்கு சொந்தம், உடல் அடங்கிய பின்னே 6 அடிக்கு சொந்தம், நல்லதை நினைத்து விடு மனிதா, நல்லதை நினைத்து விடு, அன்பென்ற சொல்லுக்கு ஈடினை ஏது செய், நன்றியை மறந்திடும் காலம் இப்போது, அன்பென்ற சொல்லுக்கு ஈடினை ஏது செய், நன்றியை மறந்திடும் காலம் இப்போது, நொந்திடும் மனது சிரிப்பதெப்போது, நொந்திடும் மனது சிரிப்பதெப்போது, சிந்தித்த பின்னே புரியும் அப்போது, வாழ்வில் சிந்தித்த பின்னே புரியும் அப்போது, நல்லதை நினைத்து விடு மனிதா, நல்லதை
நல்லதை நினைத்து விடு மனிதானி நல்லதை நினைத்து விடு நல்லதை நினைத்து விடு மனிதா நல்லதை நினைத்து விடு நல்லதை நினைத்து விடு மனிதா நல்லதை நினைத்து விடு. ஸ்ரீஜா ஃபர்ஸ்ட் அண்ணன் எப்படி பண்ணான்னு நீ சொல்லு. வேற லெவல்ல பண்ணாரு. அவர் வந்துட்டு கருத்து சாங் பாட போறேன் அப்படின்னாரு. ஆனா இவ்வளோ போல்டா ஒரு சாங் வந்து பாடுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படி பாடுனீங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருவோமா? ரவியப்பா இந்த பாட்டு வந்து என்னுடைய நண்பர் எழும்பூர் அந்தோணி எழுதிய பாட்டு இது. அநேகமாக நிறைய கச்சேரிகளில் பாடிக்கின்னு இருப்பேன் இந்த பாட்டை. அதே டியூனில் அவரும் பாடியிருக்கார். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் தான். நன்றி. சபேசனா அருண் பயங்கரமாக இதான் ஒரிஜினல் கானா. அருண் அண்ணன் ஞாபகம் சதீஷ் என்னன்னா, அருண் அண்ணன் வந்து பயங்கரமான ஒரு சிங்கர். அவர் இப்போ இல்லை, லாஸ்ட்டாக வந்து என்கிட்ட தான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு நான் ஃபைனல் வந்து பாடுறேன்பா சொல்லிட்டு போனேன். அவ்வளோ அருமையான ஒரு வாய்ஸ் அருண் அண்ணன். எனக்கு நீ பாடும்போது அருண் அண்ணன் ஞாபகம் தான் எனக்கு வந்து சப்பாடு கூட கேட்பா பேர் என்னப்பான்னு சொல்லும்போது உண்மையாக சரியான ஒரு பாடகர் அவர் அருண் அண்ணன். அவரை விட சூப்பராக இப்போ நீ பாடும்போது சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் நல்லா பெட்டராக நீலாம் எப்பயோ கேசட் பண்ணும்போது என்கிட்ட வந்து பாடினார் அவர். யூடியூப்லாம் அப்போ இல்லை, கேசட் பண்ணும்போது அப்போ வந்து என்கிட்ட என்னோட மியூசிக்கில் பாடினாங்க. நீலாம் எங்கேயோ வர வேண்டியது. இன்னும் கண்டிப்பாக இனி வரை நாட்களில் பெரிய சிங்கராக நீ வரணும். வாழ்த்துக்கள். சரண்ண்ணா அச்சா, என்னோட நண்பர் அவர். நானும் அவரும் கிளாஸ்மேட்டு தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே என் இசை கலைஞர்கள் நம்ம கூட பாடுற நிறைய பேர் தெரியாது. நான் 5வது படிக்கிறேன்னா மச்சான் நான் 5வது தான். அதுமாரி நாங்கள் வந்து எத்தனை வரல மாமா படித்தேன் நம்ம? நான் 6வது தான் படித்தேன். 6வது வரல ஒன்றா அவங்க வால் டாக்ஸி ரோடில் தான் படித்தோம். 6வது வரல தான் படித்தா நீ? ஓகே சாரி, 6வது தான் படிச்சாரா? நான் அந்த ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் பச்சை பாசுக்கு மாறிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட். அப்போவே பாடுவா போல, இப்போ மட்டும் இல்லை, அப்போவே நிறைய பாட்டு பாடிக்கின்னு மச்சான் நான் இப்படி பாடுறேன் அப்படி பாடுறேன்னு போல. சதீஷ் பாடும்போதெல்லாம் நான் பாடகரே இல்லை. அப்போ பார்த்துங்க, சதீஷ் பாடும்போதெல்லாம் நான் பாடகரே இல்லை. நான் வந்து மீன் வண்டியில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். எங்கள் தெரியும், நம்ம பாரிஸில் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா சதீஷ் வந்து எங்கள் ஏரியாவிலே நம்ம பாரிஸில் நிறைய இடத்துல பாடுவார். இப்போ கூட நம்ம பாரிஸில் கச்சேரி வச்சா சதீஷ் இல்லாத கச்சேரி காணா இருக்காது. ஆமாம், அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு பூக்கடைன்ற ஒரு ஊரில் எல்லா குடும்பத்திலையும் ஒரு புள்ள சதீஷ். அது போல். ஆமாம், நம்ம பூக்கடையில் நான் பிறந்த ஊர்லேயே ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு புள்ள. நாங்கள் வந்து பாடக ரீதியெல்லாம் பேசிக்கிந்தே இல்லை. மச்சான் இந்த பாட்டு பாடலாம் அந்த பாட்டு பாடலாம்ல, என்னம்மா எப்படிங்கிற, என்ன மச்சான் எப்படிங்கிற, இப்படி தான் பேசுவோம். அந்த ரீதியில் பார்த்தா நம்மனா மச்சான் பாடுறதுக்கு அதான் புள்ளிக்கு பிறந்தது பூனியான்ற மாதிரி, அதை நம்ம சொன்னால் நம்மள கேனியான்ற மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்க மாட்டார் அப்பா. மாமா வாழ்த்துக்கள். 10 மார்க்ஸ். சபேசனா லாஸ்ட்டு தான் 10க்கு மேலே இருந்தால் நான் அதிகமாக கொடுப்பேன். சரி, லிமிட் வந்து 10. சரி 10க்கு மேலேவா? 10. ஓகே, சூப்பர்ண்ணா, பயங்கரமாக பாடிருக்கீங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து அடுத்த ரவுண்டில் நம்ம பண்ணுறோம். 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கலாய்க்கிறோம். ஓகே, அண்ணா என்ன அவனை தானே கலாய்ப்போம். இங்கே பார்த்தியா இல்லையா, நாங்களாம் பெட்டி கடை பார்ட்னர்ஸ். இல்லை, சதீஷ் வந்து முத்து டீம் தான். சதீஷ் யார் டீம்? நீ ஸ்ரீஜா டீமா முத்து டீமா? சபேஸ் அண்ணன் டீம். சபேஷ் அண்ணன் கூட போனால் கண்டிப்பாக மட்டும்தான் கற்றுக்குவேன். அதுக்கு தான் சபேஸ் அண்ணன் டீம் சொன்னேன். கண்டிப்பாக ஓகே, கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் அடுத்து யார் பாட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லா. அவர் தான் வந்து பாட போகிறாரு. சமுதாயம் போவதுங்க சீரழிஞ்சி, எத்தனை நாள் இருப்படா நீ அடங்கி. சுதந்திரம் நாடு சொல்ற எங்கடா இங்க சுதந்திரம், எனக்கு ஒரு கால வந்தா என் உயிரும் பிரிஞ்சிடும். சுதந்திரம் நாடு சொல்ற எங்கடா இங்க சுதந்திரம், எனக்கு ஒரு கால வந்தா என் உயிர் பிரிஞ்சிடும். நிறைய தலைவர் இருந்தாங்க வழிகாட்டியா, பணத்தை தானே வாங்கிக்கின்னு போற ஓட்டியா. நிறைய தலைவர் இருந்தாங்க வழிகாட்டியா, பணத்தை தானே வாங்கிக்கின்னு போற ஓட்டியா.
சமுதாயம் போகுதுங்க சீரழிஞ்சி எத்தனை நாள் இருப்படா நீ அடங்கி சுதந்திரம் நாடு சொல்ற எங்கடா இங்க சுதந்திரம் எனக்கு ஒரு காலம் வந்தா யா உயிரும் பிரிஞ்சிடும் சுதந்திரம் நாடு சொல்ற எங்கடா இங்க சுதந்திரம் எனக்கு ஒரு காலம் வந்தா யா உயிரும் பிரிஞ்சிடும் சமுதாயம் பெண்கள் பாதுகாப்பு இல்லடா நம்ம நாட்டில அதனால பயந்துக்கின்னு இருக்கிறாங்க வீட்டில பெண்கள் பாதுகாப்பு இல்லடா நம்ம நாட்டில அதனால பயந்துக்கின்னு இருக்கிறாங்க வீட்டில உட்டச்சு பேத்தச்சு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் எல்லா பள்ளியிலையும் பாடமாக எடுக்கணும் அல்ப காமத்துக்கு பெண்கள் லைஃப கெடுக்கிற 2 மாசத்துக்கு அப்புறம் ரோட்டில தான் நடக்கிற அல்ப காமத்துக்கு பெண்கள் லைஃப் கெடுக்கிற 2 மாசத்துக்கு அப்புறம் ரோட்டில தான் நடக்கிற இன்னாடா உலகம் இது கேவலமா போகுது நீட்டு தேர்வு நாள தூக்கு போட்டு சாவுதி என்ன பெத்த தாயம் ஒரு பெண்ணு தானங்க பெண்கள் எல்லாம் நாட்டிற்கு இரு கண்கள் தானங்க என்ன பெத்த தாயம் ஒரு பெண்ணு தானங்க பெண்கள் எல்லாம் நாட்டிற்கு இரு கண்கள் தானங்க சமுதாயம் போகுதுங்க சீரழிஞ்சி எத்தனை நாள் இருப்படா நீ அடங்கி சுதந்திர நாடு சொல்ற எங்கடா இங்க சுதந்திரம் எனக்கு ஒரு காலம் வந்தா யா உயிரும் பிரிஞ்சிடும் சுதந்திர நாடு சொல்ற எங்கடா இங்க சுதந்திரம் எனக்கு ஒரு காலம் வந்தா யா உயிரும் பிரிஞ்சிடும் நிறைய தலைவர் இருந்தாங்க வழிகாட்டியா காசத்தான வாங்கிக்கின்னு போற ஓட்டியா நிறைய தலைவர் இருந்தாங்க வழிகாட்டியா காசத்தான வாங்கிக்கின்னு போற ஓட்டியா சமுதாயம் சமுதாயம் போகுதுங்க சீரழிஞ்சி எத்தனை நாள் இருப்படா நீ அடங்கி எத்தனை நாள் இருப்படா நீ அடங்கி எத்தனை நாள் இருப்படா நீ அடங்கி ரொம்ப நன்றிக்கா. ஓகேக்கா. இது அவர் பாடும் போது நல்லா பாடிட்டப்பா சாங்க முதல்ல பல்லவி நல்லா பாடுற சரணத்துல ஏன் மாறுற கொஞ்சம் ஸ்கேல் மட்டும் மாறுதுங்க. அது உனக்கு தெரியுதுல ஆமாம். அந்த இந்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்கப்பா. வேற எதுவும் பாட்டு நல்லா பாடுற இது நல்லா இருக்குது வார்த்தைங்கெல்லாம். நன்றிங்கப்பா. பெண்களை வாழ்த்தி பாடுறது முதல் நீயா தாங்கிற வந்து பாடினவங்கெல்லாம் நான் காதல் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன். நன்றி சரணா. ஃபஸ்ட்டு வந்து உனக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதான் பெண்களை பற்றி உயர்வாக பாடுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெண் இருக்காங்க. ஆமாம். பெண்கள் இல்லாத இடமே இல்லை. எல்லாமே துணிஞ்சு அவங்க செய்கிறாங்க. இப்போன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க, ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, ஏன் நாட்டை கூட நம்ம புரட்சி தலைவி அம்மா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பெண் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க. ஆமாம். அதுக்கு வாழ்த்துக்கள். பாட்டு வந்து சூப்பராக பாடுற, நல்லா போல்டாக பாடுற. எதுக்கு சரணத்தில் மட்டும் திடீர்னு சுற்றி காலி ஆகிடுது? சரணத்தில் ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டு நான் எதனா ஒரு சொல்கிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா என்னை பெற்றது ஒரு தாய் தான். உயர்வான பெண்களுக்காக நீ பாடிய பாடல் வந்து எங்கள் 3 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்ன லைட்டான கரெக்ஷன் தான் சுதி, அது மட்டும் சூப்பராக பாடுற. கரெக்ஷன் கூட அந்த அளவுக்குலாம் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி. செல்லா சூப்பராக பாடினேன். ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் சுதி மிஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக பிக்கப் பண்ணிக்கினேன். தேங்க்யூ. இந்த லிரிக்ஸ்க்காக தான் நான் 10 மார்க் ஒன்று கொடுக்குறேன். ஓகே. சூப்பர். நன்றி. ரவியப்பா. 9. சரணா. 9. நன்றிண்ணா. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் யார் பாட போகிறா? யார் பாட போறாங்க நீங்களே சொல்லுங்க முத்து. டேவிட் அவர் தான் வந்து நெக்ஸ்ட் பாட போகிறார். நண்பா பெரிய
பெரியவர்கள் பேச்ச மீறி செல்லக்கூடாது, அந்த முதியவர்கள் சாபத்தை நீ வாங்க கூடாது. அன்பா பெரியவர்கள் பேச்ச மீறி செல்லக்கூடாது, அந்த முதியவர்கள் சாபத்தை நீ வாங்க கூடாது. வேலல்லாத சோம்பேறியா தூங்கக்கூடாது, உன் தந்தை தாயின் கஷ்டத்திலே வாழக்கூடாது. நண்பா பெரியவர்கள் பேச்ச மீறி செல்லக்கூடாது, செல்லக்கூடாது. அடுத்தவங்க பணத்துக்கு ஆசை வைக்க கூடாது, இன்னொருத்த கூடிய கிடைக்க மனதில் நீயோ நினைக்க கூடாது. அடுத்தவங்க பணத்துக்கு ஆசை வைக்க கூடாது, இன்னொருத்த கூடிய கிடைக்க மனதில் நீயோ நினைக்க கூடாது. போராம இருக்க கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்ய கூடாது. போராம இருக்க கூடாது, துரோகம் செய்ய கூடாது. பொஞ்சாதி பேச்சு கேட்டு தாய அடிக்க கூடாது. நண்பா அந்த பாவம் நம்மள விடாது. நண்பா பெரியவர்கள் பேச்ச மீறி செல்லக்கூடாது, அந்த முதியவர்கள் சாபத்தை நீ வாங்க கூடாது. வேலல்லாத சோம்பேறியா தூங்கக்கூடாது, உன் தந்தை தாயின் கஷ்டத்திலே மாறக்கூடாது. நண்பா பெரியவர்கள் பேச்ச மீறி செல்லக்கூடாது, செல்லக்கூடாது. எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுருவோமா? ரவியப்பா இந்த பாட்டு ராயபுரம் வினோத் பாடுனது இல்லைப்பா? ஆமாப்பா ஆமாப்பா முதல்ல இந்த பாட்டு எழுதுனதுக்கு அவருக்கு தான் ரொம்ப நன்றியை சொல்லணும்ப்பா. ஆமாம் கண்டிப்பாப்பா. ஏன்னா இது ஒரு நல்ல கான்செப்ட். இதை வந்து பேசுகிற மாதிரியே, அதாவது வாழைப்பழத்தில் ஊசியை குத்துவாங்களே அந்த மாதிரி இந்த வார்த்தைங்க. அவர் பொறுமையாக வார்த்தையை ஒன்று ஒன்று இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இந்த சாங்கு. கண்டிப்பாக அவர் சாங் எடுத்து நீங்கள் நல்லா பாடுனதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா பாடுனீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. சரண்ண்ணா. டேவிட், இந்த பாட்டெலாம் கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோமே. இந்த பாட்டில் உள்ள ஒரு ஒரு வரியும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த பாடுறதுனால வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த லெவல். அந்த ஒரே ஒரு இடம் மட்டும் ஆமாம் என்ன இடம் புரியுதுங்களா? புரியுது. பாடி காட்டுங்க ஒரு வாட்டி. அடுத்தவங்க பணத்துக்கு ஆசை வைக்க கூடாது, இன்னொருத்த கூடிய கிடைக்க மனதில் நீயோ நினைக்க கூடாது. போராம இருக்க கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்ய கூடாது. போராம இருக்க கூடாது, துரோகம் செய்ய கூடாது. பொஞ்சாதி பேச்ச கேட்டு தாய அடிக்க கூடாது. அந்த பாவம் உன்னை விடாது. இல்லை, எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிக்கிறாரு பாருங்க பாட்டுல. பொண்டாட்டி பேச்சு கேட்டு தாய் அடிக்கூடாது. கண்டிப்பா அவ்வளோதான். இதுக்கப்புறம்னா வெற்றி தான். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சபேஷ்ண்ணா. டேவிட் சூப்பராக பாடினீங்க. தேங்க்ஸ். அருமையான ஒரு பாடல், எல்லாருக்கும் தேவையுள்ள ஒரு பாடல். கண்டிப்பா. நம்மளோட கானா வினோத் பிரதர் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு வன்முறை தூண்டுற பாடல், ஒரு கெஞ்சா பாடல், இது வரைக்கும் அவர் ஒரு பாடல் கூட அவர் பாடுனதே இல்லை இது வரைக்கும். எல்லாமே கருத்துள்ள பாடல் தான் அவர் பாடியிருப்பார். அவர் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே. ஸோ இது போல் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு அவரு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் முதலாவது. ஸோ சில இடத்துல மட்டும் சுரீஷ் அங்கே மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் கருத்துள்ள பாடலாக இருந்துச்சு. இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வந்து நீ பெட்டராக பாடினா உனக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ். வாய்ஸ் சூப்பராக இருக்கும். வாய்ஸ் வேறு லெவலு. அதுக்காக உங்களுக்கு 10 மார்க். தேங்க்ஸ். 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 10. சரண்ண்ணா. 9. தேங்க்ஸ். 29. ஓகே.
நீங்கள் எல்லாருமே ஆனால் பட்டுன்னு 10 மார்க் வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி எனக்கெல்லாம் போட்டிருந்தா நான் ஈஸியாக பாஸ் ஆகிருப்பேன். நல்ல வேளை உனக்கு அது போடல. படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். நானும் படிச்சிருக்கேன். இது 10வதா? வரும்போது தினதந்தி பேப்பர், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகே. நம்ம இதில் வந்து அடுத்து யார் பாட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர் தான் வந்து பாட போகிறார். இன்னொரு ஜென்மம் எடுப்பேன் செல்லம் உனக்காக, ஓ மனச மட்டும் தடி நீ எனக்காக. கண்ணை திறந்து என்ன மறந்து உன்னையே ரசிக்கிறேன். என் கூட நீயும் வாழ ஏண்டி யோசிக்கிற. ஆசை வச்சேன் என் மனசுல, ஓ அழகுக்கு தான் எதுவும் பெருசுல. ஆசை வச்ச என் மனசுல, ஓ அழகுக்கு தான் எதுவும் பெருசுல. இன்னொரு ஜென்மம் எடுப்பேன் சொல்லும் உனக்காக, ஓ மனச மட்டும் தடி நீ எனக்காக. ஏதேதோ ஆசை உன் கூட பேச, அதனால தாண்டி நானும் வந்தேன். ஆசைப்பட்டு கேட்ட என்கிட்ட ரோச, உனக்காக தாண்டி வாங்கி தந்த. உன் அழகான கண்ணால சொன்ன ஒத்த சொல்லால, உன்னை தேடி வந்தேண்டி உன் பின்னால. மனசோடு உன்னை சேர்த்து நானும் பார்த்துக்கிறேன். எனக்காக செல்லம் ஆடி உயிரா நெசிக்கிறேன். என் தேவதைய தேடி பிடிச்சேன், ஓ மேல தாண்டி அசைய வச்சேன். என் தேவதைய தேடி பிடிச்சேன், ஓ மேல தாண்டி அசைய வச்சேன். இன்னொரு ஜென்மம் எடுப்பேன் சொல்லும் உனக்காக, ஓ மனச மட்டும் தடி நீ எனக்காக. ஓகே ப்ரோ, பயங்கரமாக வந்து ஒரு ஜென்மம் வாழ்ந்துட்டீங்க போல. நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவியை பாட கேட்டலாமா? கேட்டது. இது நல்லா பாடினப்பா, நல்ல அருமையான கருத்துள்ள பாட்டு இது. நன்றிப்பா. ரொம்ப பொறுமையாக நீ பாட்டு சும்மா இருக்கு. தேங்க்யூப்பா. சபேசனா சூப்பராக பாடுமா. ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் சூப்பராக, ஏன்னா அவங்க இசை வந்து உங்களோட ஒன்றா வரும், கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நல்லா ட்ரை பண்ணா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக இது பண்ணும். உனக்கு 10 மார்க் கொடுத்துருக்கேன். சரண்ண்ணா சூப்பராக இருந்துச்சு. பாட்டு எடுக்கும்போது மட்டும் சுதி கழிஞ்சிருச்சு. சுதி தள்ளி எடுக்கிற, இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடாக பாடலாம். ஓகேவா? சரிண்ணா. நல்ல வாய்ஸ், நல்ல குரல், நல்ல வரிகள். ஓகேவா? யார் எழுதுந்து? நான் தானே எழுதுனேன். சூப்பர். எழுதி பாடுறியா? ஆமாண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். ஏன்னா எழுதி பாருங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். தானே கற்பனை, அவனோட கற்பனையில் ஒரு பொம்மை செஞ்சு அதை வெளியே அதுக்கு பெயிண்டெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு கற்பனை செஞ்சு அந்த வார்த்தையை ஃபில்ட்ரு பண்ணி அதை பாட்டில் செக் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுற பற்றியா, அதுக்கே உனக்கு ஒரு வாட்ஸ்அப். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. அச்சு நவுத்து. மார்க்ண்ணா? மார்க் 9. சரி, தேங்க்ஸ்ண்ணா. ரவியப்பா உங்கள் மார்க் 9 பாயிண்ட். ஓகே, 9 பாயிண்ட். தேங்க்ஸ்ப்பா. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகும். ஓகேவா? தேங்க்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.